என் முகம் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கும் போதே ஃப்ரெஷ்ஷா, பிரைட்டா, அழகா இருக்கு. ஆனா ஸ்கின் கேரோ, சன்ஸ்கிரீனோ போட்டா டல் ஆயிடுது. இது எப்படி சரி பண்றது? என்ன ஸ்கின் கேர் யூஸ் பண்றது? எந்த சன்ஸ்கிரீன் ஃப்ரெஷ்ஷான லுக் குடுக்குது? ஐ நோ இந்த கொஸ்டின் 2026லயும் வந்துட்டு இருக்கு. ஐ அம் கோயிங் டூ கிளியர் இட் அவுட் டு யூ டுடே. என் முகம் நல்லா அழகா வாஷ் பண்ணிருக்கு. பக்கத்திலேயே ஒரு லைட் இருக்கிறதுனால அப்படியே பளபளன்னு இருக்கு. அதுவும் இல்லாம இட் இஸ் ஹைட்ரேட்டட். ஐ அம் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஸ்கின். அதனால இந்த க்ளோ பார்க்குறீங்க. திஸ் இஸ் க்ளோ, நாட் ஆயிலினஸ். தொட்டா எண்ணெயெல்லாம் இல்ல, ஸ்டிக்கியாவும் இல்ல. ஓகே. I'm just going to apply my moisturizer and sunscreen ஒரு சைடில் மட்டும். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்துட்டு ஐ யூஸ்ட் அந்த மினிமலிஸ்டோட ஜென்டில் ஃபேஸ் வாஷ். ஐ நோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நமக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் போடுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ், கிளியரிங் ஃபேஸ் வாஷ், ஜெல் ஃபேஸ் வாஷ் அதெல்லாம் போடலாம். ஓகே, போட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக அழகாக இருக்கும் முகம். ஆனால் கண்டினியூஸாக அதை நீங்கள் போடும்போது ஸ்கின் பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேட் ஆகிற ஸ்கின் அது எங்கே தண்ணி போகிறது, எங்கே மாய்ஸ்சரைசேஷன் போகிறது, எப்படி எனக்கு ஈரம் எடுக்கிறதுன்னு தெரியாமல் அது நிறைய வந்து ஆயிலில் வந்து செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சு நல்லா ஆயிலியாக தெரிய போகுது. ஸோ அதை நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கு உள்ளேயும் அண்ட் வெளியிலையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதான் பண்ண போகிறீங்க. ஸோ ஐம் யூசிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து திஸ் இஸ் கோயிங் டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் பயங்கரமாக. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் பியூட்டி ஆஃப் ஜோசான். இது அவங்களுடைய அந்த அக்வா வேரியண்ட். நான் ஒரு சைடு மட்டும் தான் போட போகிறேன் இப்போது. ஐ ஷோ யூ. ஓகேவா? பேசிக்காக சன்ஸ்க்ரீன்ஸ் நல்ல இந்த மாதிரி திக்காக நிறைய ஈவன் லேயரிங் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்படி பண்ணும்போது அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். நல்ல சன்ஸ்க்ரீனாக அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்காது. உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி நல்லா ஈவன் டோண்டாக இருக்குனாலும் ஒயிட் காஸ்ட் கொடுக்க போகிறது கிடையாது. எனக்கு நிறைய போட்டால் ஒரு மாதிரி கிரேயாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் போதுமான அளவு போடாமல் இருக்கீங்கன்றீங்கனாலும் வேஸ்ட்டு தான். ஓகேவா? அது இப்போ தெரியாது. 20 to 25 வயசு வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் எது பண்ணாலும் பண்ணலனாலும் ஒன்றுமே தெரியாது. 30 to 35 இருக்கும்போது நீங்கள் 20 to 25 ஆர் 25 to 30 பண்ணாத விஷயங்கள்னாலாம் உங்கள் ஸ்கின் வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஆப்வியஸாக காமிக்க போகுது. சீக்கிரமாக ஏஜ் ஆகும், ட்ரை ஆகும். உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் டிஃப்ரென்ஸ். ஓகே, சில பேர் ஜெனட்டிக்கலாக எதுவுமே பண்ணாமல் சூப்பராக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா செம்ம. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளைங் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, இதுதான் உங்களுக்கு சன்டேன்லாம் ஆகாமல் பார்த்துக்க போகுது. இப்போ நான் சொல்கிறேன், இது பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த இடம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் பளிச்சுன்னு மேட்டாக தெரியுது. இந்த இடம் கொஞ்சம் ஆயிலியாக, ஈரமாக, எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் ப்ரோன் டு ஹேப்பன். இப்படி தான் நடக்கும். ஒரு ட்ரை சர்ஃபேஸில் லிக்விடான ஐட்டம் நீங்கள் போடுறீங்கன்னா அது கொஞ்சம் அதனுடைய கலரை மாற்றும் தான், பிரைட்னஸ் கம்மி பண்ணும் தான். ஸோ இப்படி தான் ஸ்கின்னும் வந்து ரியாக்ட் ஆக போகுது, தெரிய போகுது. இதுக்கு மேலே நீங்கள் அதை ஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு ஏதாவது போட்டு தான் ஆகணும். நான் ஒயிட் பவுடர் ஏதாவது எடுத்து போட்டுக்கிறேன், என்னுடைய கூகுள் சண்டல் பவுடர், யார்ட்லி பவுடர் அப்படி இப்படின்னா நோ, ப்ளீஸ் போடாதீங்க. இந்த சைடும் நான் என்னுடைய சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு பேலன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றது காட்டுறேன். இந்த ஒயிட் பவுடர் போடுறது என்ன ஆக போகுதுன்னா, இந்த மாதிரி ஈரமான ஸ்கின்ல நீங்கள் ஒயிட் பவுடர் போடுறது ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக, ஆயிலியாக ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நேச்சுரலாக உங்களுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குன்னா இந்த அன்ஈவனாக இருக்கிற ஏரியாலாம் வந்து கிரே ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஸ்கின் வித் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் ஆன். ஓகே, நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் ஏதாவது பேசிட்டே நான் ப்ராடக்ட்ஸ் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன் அப்படின்னா. பட் இதை ஃப்ரெஷன் அப் பண்ணுறதுக்கு ஈஸியான ஆப்ஷன்ஸ் காம்பேக்ட்ஸ் அண்ட் கன்சீலர். இதை மேக்கப்னு நினைக்காதீங்க, பார்ட் ஆஃப் யுவர் ஸ்கின் கேர் ரூட்டின்னு பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு லுக் ஃப்ரெஷ் அண்ட் நைஸ் அண்ட் ப்ரெசன்டபிள், டூ திஸ். கைஸாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு பவுடர் போட்டு உங்கள் முகத்தை ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக ஆக்கிறது மேக்கப் கிடையாது. மேக்கப் போட்டால் ஐயே மேக்கப்பா, நோ ப்ளீஸ். ஐலாஷ் ஒட்டுறது, ஓகேவா, ப்ளஷ் போடுறது, லிப் லைன் பண்ணுறது, நிறைய ஐ ஷேடோ, டிஃப்ரெண்ட் கட் க்ரீஸ் இதெல்லாம் பண்ணுறது ஒரு மேக்கப், ஒரு டைப் ஆஃப் மேக்கப். இது வந்து கன்சிடர் திஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் கெட்டிங் ரெடி. ஓகேவா? ஸ்கின் கேர் முக்கியமாக. நான் வந்து இன்னைக்கு இந்த லாக்மியோட 9 to 5 கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் அ பிராண்ட் நியூ ஒன். ஸோ ஐ ஷோ யூ நான் எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுவேன். நான் கன்சீலர் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, என்னுடைய காம்பேக்ட்டுக்கு அதை இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிறதுக்கான ஒரு பேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஓ, திஸ் இஸ் டார்க். ஐம் கோயிங் டு கெட் அடுத்த டார்க் ஷேட், லைக் அடுத்த லைட்டில் இருக்க டார்க் ஷேட். என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருக்க லைட்டர் ஷேட் வாங்க போகிறேன். ஓகேவா? இது வந்து அவங்களுடைய லாஸ்ட் டார்க் ஷேட் விச் இஸ் நைஸ். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த பிராண்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளாக வந்து நல்ல நல்ல ஷேட் மேட்சஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க, விச் இஸ் நைஸ். டார்க் ஸ்கின்லாம் ஃபைனலாக வந்து கன்சிடர் பண்ணி பண்ணுறாங்க. இது கொஞ்சம் வாசனையாக இருக்குது. ஐ எம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் இட், பட் யா, இது டெஃபினட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் ஆரஞ்ச் சைட்லேயும் இருக்குது, விச் இஸ் நைஸ். நான் ஆரஞ்ச் கரெக்டர் எதுவும் தனியாக யூஸ் பண்ண வேணாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸ் எங்கெல்லாம் கிரே ஆகுமோ அந்த ஏரியா எல்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே நீங்கள் காம்பேக்ட் போடும்போது கிரே ஆக போகிறது கிடையாது. ஓகே, ஐம் ஆல்சோ கோயிங் டு யூஸ் ஒரு ஸ்கின் டென்ட். இதுவும் புதுசாக நான் வாங்கினேன், அதனால ஐம் கோயிங் டு ட்ரை. இது வந்து கீரோட பேலி தேர் ஸ்கின் டென்ட். இதுவும் அவங்களுடைய லாஸ்ட் டார்க் ஷேட். நான் வந்து கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக அண்ட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டார்க் ஷேட்னு வாங்கின நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பெருசாக டார்க்காக இருந்தது கிடையாது எனக்கு. அதனால நான் இன்னும் அந்த லாஸ்ட் டார்க் ஷேட்னே வந்து ஒட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது ஸ்கின் டென்ட் ஃப்ரம் கீரோ. திஸ் கோஸ் ஆன் மை ஃபேஸ். அந்த சப்போஸ் உங்களுக்கு அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு மாதிரி ஒயிட் காஸ்ட் கொடுக்குது, பார்க்குறதுக்கு அங்கங்கே கொஞ்சம் ப்ளூவாகவும் கிரேயாகவும் இருக்குன்னா அது வந்து இந்த டிண்ட் சரி பண்ண போது கொஞ்சம் ஸ்கின் லைக் ஃபினிஷ் உங்களுக்கு கொடுக்க போது. சம்மருக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்க போது, ஹெவியாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐ எம் நாட் கவரிங் எவ்ரி திங் ஸோ மச். ரொம்ப லைட்டாக மினிமலாக தான் பண்ணிக்கிறேன். ஐ ஆல்சோ காட் தி ஷேட் 330 ஃப்ரம் லாரியல் இன்ஃபாலிபிள். உங்களுக்கு தெரியும் எனக்கு இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு. ஐ யூஸ் 317 அண்ட் 338 இப்போ புதுசாக வந்திருக்கு. 313லாம் ஷேட் இருந்தது, நான் அதெல்லாம் பார்த்தது இல்லையே அப்படின்ட்டு எடுத்தேன். ஆனால் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்குது. 317 விட லைட்டாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு கையில் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எங்கெல்லாம் பிரைட்டாக இருந்தது அங்கே ஒரு பிரைட் லேயர் மாதிரி மட்டும் இதை போடுறேன். இதுதான் என்னுடைய அந்த நேச்சுரல் ஸ்கின்னை வந்து மிமிக் பண்ண போகுது. ஓகே, இது மேக்கப் போட்ட மாதிரியான எஃபெக்ட் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் இத்தனை லேயர் வந்து கன்சீலர் போடுறதுனால சன்ஸ்க்ரீன்லாம் வந்து உள்ளே இருக்க போகுது. நம்ம போட்ட ஸ்கின் டிண்ட் இல்லாமல் எஸ்பிஎஃப் இருக்குது, எக்ஸ்ட்ராவான ஒரு எஸ்பிஎஃப் கவரேஜ் உங்களுக்கு வந்து அது கொடுக்க போகுது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணும்போது எவ்ரி திங் இஸ் கோயிங் டு கெட் லாக்ட் இன் தேர். தெரியுதா? அந்த அண்டர் ஏரியா மட்டும் நான் லைட்டாக பிரைட்டன் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு அந்த ஒரு பளிச்சுன்ற ஒரு தோற்றமும் வந்து கொடுக்க போகுது. லைக் ஸ்கின் கேர் போடுறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் எனக்கு பளிச்சுன்னு இருந்துச்சு அந்த இடம் மட்டும் நான் சொல்கிறேன். ஐம் நாட் டோட்டலாக சேஞ்சிங் மை ஸ்கின் டோன். இப்போது ஐம் கோயிங் டு யூஸ் அ காம்பேக்ட். இது பவுடர் ஃபவுண்டேஷன். ஓகே, இது உங்களுக்கு ஹெவியாலாம் இருக்காது, லைட்டாக தான் ஃபீல் ஆகும். ஆனால் நல்ல மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டோன்ஸில் வருது. ஸோ உங்களுடைய ஸ்கின் டோன் என்ன அப்படின்றத பார்த்து கெட் யோர் மேட்ச் அண்ட் அப்ளை. முகம் ஃபுல்லாக போடக்கூடாது, ஓகேவா? கண்ணு கீழே போடுங்க. அதுக்கப்புறம் மூக்கு எந்த இடம் ஆயிலி ஆகுமோ அந்த இடம், வாயை சுற்றி இருக்க ஏரியா அண்ட் நெத்தியில் முக்கியமாக சென்டரில், ஓகேவா? நெத்தியில் நேச்சுரலாகவே டிஸ்கலர்டாக தான் இருக்கும். எல்லாருக்குமே வந்து சில ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் டேன் ஆன மாதிரி தான் இருக்கும், முக்கியமாக நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு, ஓகேவா? ஸோ நம்ம மேக்கப் பண்ணுறோன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு ப்ரைடல் கிளாம் மாதிரி பண்ணுறோன்னா மட்டும்தான் ஃபுல் ஃபேஸு ஃபவுண்டேஷன் அடிக்கணும், ஃபுல் ஃபேஸை ஹைலைட் பண்ணணும், காண்டர் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏதோ ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படியே பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் லுக், டெய்லி லுக், மை செல்ஃப் பட் பெட்டர் மாதிரி வேணும்னா மேக்கப் போட்டும் சில இடம்லாம் அன்னிவனாக இருக்கிறது பரவாயில்ல தான், ஓகேவா? இவ்வளோதான். இது வந்து எனக்கு போதுமான அந்த ஃப்ரெஷ் லுக் கொடுக்க போது, வித் அந்த ஒரு ஜூவி லுக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி உங்களுக்கு இதுக்கு மேலே ஃபீல் ஆகுதுன்னா ஒரு லூஸ் பவுடர் எடுத்து ஜஸ்ட் பிளாட் பண்ணுங்க. அது உங்களுக்கு அந்த அந்த ஜூவி ஃபினிஷை வந்துட்டு கேன்சல் அவுட் பண்ண போகுது. பட் எனக்கு இது போதுமானது. இதுக்கு மேலே ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது, லிப்ஸ்டிக் எதாவது போட்டுக்கிறதுலாம் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்களும் அதை பண்ணிக்கலாம். லெட் மீ டூ தட். குவிக்காக நான் அதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட 2-in-1 ஐப்ரோ கிட் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து அவுட் ஆஃப் டாபிக், பட் எனக்கு இந்த ஸ்கின் டிண்டோட ஷேட் அண்ட் இந்த லாக்மேயோட கன்சீலர் ஷேட் ஆக்சுவலாக பிடிச்சிருக்கு. லாக்மேயோட கன்சீலர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் இனிமே தான் வந்து செக் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். நான் என்னுடைய அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஃபார் நவ் என்னுடைய ஐப்ரோஸை நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு பிளாக் கலர் பவுடர் ப்ராடக்ட் ஃப்ரம் தி ஸ்விஸ் பியூட்டி, அதை வச்சு நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மார்ஸோட ஒரு காஜல் வச்சு ஐம் கோயிங் டு ஃபில் இன் மை வாட்டர் லைன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு லுக் பண்ணேன், ஐலைனர்லாம் எதுவும் போடாமல், காஜல்லாம் வைக்காமல். ஐ லுக் ஸோ சிக், ஐ ஃபெல்ட் ஸோ சிக். காஜல் ஆக்சுவலாக மேக்ஸ் த ஹோல் லுக் பெட்டர் இன் மை ஒப்பீனியன். அது இப்போ நான் கொஞ்சம் புஸ்ஸுன்னு இருக்கிறதுனால என்னோட ஐஸ் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுறது மஸ்காரா கூட நான் வந்துட்டு விட்டுட்டேன் அப்படின்னா இட் ஜஸ்ட் ஒரு மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை மஸ்காரா. இன்னைக்கு ஐஷேடோலாம் எதுவும் போட போகிறது கிடையாது. ஸோ மெயின் கான்செப்ட் வந்து இன்னைக்கு வீடியோவில் இந்த பேஸ் தான், ஓகேவா? இதை வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேரும் பண்ணலாம். ஐ மேக்கப்லாம் நான் சொல்ல, உங்களுக்கு வேணா நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் பேஸ் வந்து
இதெல்லாம் பண்றீங்கன்னா நேச்சுரலாக தான் இருக்கும். இட்ஸ் நாட் கோயிங் டு லுக் வெரி டிஃப்ரெண்ட், வெரி ஆட். ஸோ பண்ணுங்க. பவுடர் வச்சு செட் பண்ணுங்க. கொஞ்சோண்டு காம்பேக்ட் வச்சு பண்ணுங்க. என்ன சன்ஸ்கிரீன் நீங்க போடுறீங்க, எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான சன்ஸ்கிரீன் மேட்டா இருக்கு அப்படின்னு நீங்க போடுறீங்கனாலுமே, அது கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அந்த ஒரு டியூவி ஃபினிஷ், ஈரமான ஃபினிஷ்ல இருக்கிறதுனால, அது பார்க்கறதுக்கும் அப்படி இருக்கும். ஆப்வியஸா உங்க ஸ்கின் டோன் கலரும் மாறி தான் இருக்கும். ஓகேவா? நீங்க கலர் இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரியான டிண்டட் சன்ஸ்கிரீனோ, இல்லைன்னா ஸ்கின் டின்ட்ஸோ, கன்சீலரோ, ஃபவுண்டேஷனோ ஏதோ ஒண்ணு மேல போட்டீங்கன்னா தான் ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். உங்களுக்கு நேச்சுரலா ஈவன் ஸ்கின் டோன் இல்லன்னா. திருப்பி திருப்பி சொல்றேன். அண்ட் ஐ நோ வேற ஏதாவது வீடியோவும் நான் திருப்பி போடலாம். இத பத்தியே பேசி. ஏன்னா, எனக்கு வரக்கூடிய காமெண்ட்ஸ் அந்த அளவு இருக்கு. ஓகேவா? இப்ப வரைக்கும் அத்தன பேர் வந்து கேட்கறது உண்டு. அதனால தான் ஐம் கோயிங் டு லைன் மை லிப்ஸ் வித் சாக்கோ பட்டர் மார்ஸ்ல இருந்து ஒரு நைஸ் ப்ரவுன் ஷேட் ஃபார் ப்ரவுன் ஸ்கின். மார்ஸ் இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேட்லாம் வந்து இந்த மாரி லான்ச் பண்ணா நல்லாயிருக்கும். ஐ பர்சனலி லவ் டு லைன் மை லிப்ஸ். இந்த மாரி ஒரு டார்க்கர் கலர் வச்சு, அதுவுமே என்னுடைய அந்த அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து எம்பசைஸ் பண்றது கம்மி பண்ணும். அதுக்காக. ஓகே. அண்ட் ரீசெண்டா இந்த எமிலி இன் பாரிஸோட கொலாப்ல வாசலின் கொஞ்சம் டிண்டட் லிப் பால்ம்ஸ் விட்டுருக்காங்க. அத நான் பார்த்தேன். ஐ வாண்டட் டு ட்ரைன்னு ஐ காட் அ மெரூன் ஷேட். செம பிக்மெண்டடா இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நரிஷிங்காவும் இருக்கு. இதுக்கு முன்னாடியே அதுதான் போட்டிருந்தேன். லிப்ஸ்ல லைட்டா போட்டேன். ஐ மீன் நெறைய திக்கா போட்டு அழைச்சேன். இப்போ வந்து நான் லைட்டா இத லிப்ஸ்டிக் மாரி அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் வெரி நரிஷிங். ஸோ இத மட்டும் இப்போ போட்டுட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஃபினிஷ் த லுக். நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு ஆயிலி ஸ்கின். ஸோ அத கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்காக இன்னுமே கொஞ்சம் அந்த பவுடர் ஃபவுண்டேஷன இந்த மாரி பஃப்ல எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஹெவி கவரேஜ் வேணும்னா பஃப்ல எடுத்து அப்ளை பண்ணுங்க. லைட்டா போதும் அப்டின்னா ஒரு பிரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான, மேட்டான ஃபினிஷ் குடுக்க போது, ஆயிலி ஆக போறது கிடையாது. சன்ஸ்கிரீனும் நீங்க வந்து தாராளமா போட்டுக்கலாம். ஆயிலி ஆகுதுன்னு சன்ஸ்கிரீன் போடாம இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷனுக்கும் நீங்க போக போறது கிடையாது. பட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் கோயிங் டு லுக் குட். நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஸ்கின் கேர் பண்ணும்போது, அந்த ஒரு டியூவினஸ், ஆயிலியா நீங்க ஃபீல் பண்றது கொஞ்ச நாள் கழிச்சு க்ளோவா அது உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். ஸோ ப்ளீஸ் கன்சிஸ்டன்ட்டா போடுங்க. பார்க்க முகம் நல்லா இல்லன்ட்டு போடாம விடாதீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா குடுத்துருக்கும் இன்னைக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையுமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை. I don't know what I'd do without